வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இன்னும் 6 மாதத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடிக்க போகின்ற அதிர்ஷ்டம். அமித்ஷா சொன்னது என்ன, ஸ்டாலின் அவர்களும் உறுதிப்படுத்தி விட்டார். இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அடிக்க போகின்ற அதிர்ஷ்டத்தை பத்தி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில் நடக்கக்கூடிய சமாதான பேச்சுவார்த்தை பற்றி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்க. எஸ்பி வேலுமணியும் சி விஜயபாஸ்கரும் சி வி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் இல்லாம விஜய் அவர்களுக்கு ஆதரவு அளித்தார்கள். எப்படியா இருந்தாலும் அமைச்சர் பதவி வாங்கிடலாம், இல்லையா வாரிய தலைவர் பதவியாவது வாங்கிடலாம் என்று நினைச்சாங்க. ஆனால் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக இவை அத்தனையும் அதிமுகவினுடைய ஒரு பிரிவு அமைச்சரவையில் இடம்பெற்றால் ஆதரவை நாங்க மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு சொன்னதுனால விஜய் அவர்கள் ரெண்டுல ஒண்ணு செய்யுங்க, ஒண்ணு அவங்களை அமைச்சராக்கிறதுக்கு கொடுங்க, இல்லையா நீங்க அமைச்சராகுங்க அப்படின்னு சொன்ன பிறகு நாங்களே அமைச்சராகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு நாமத்தை போட்டாங்க. அதுல விஜயை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர், சி வி சண்முகம் ஒரே ஒரு 5 டவல் மட்டும் அவங்களுக்கு போட்டி, இவ்வளவுதான் அவங்களுக்கு மரியாதை என்று காட்டி விட்டுட்டாரு. கடுப்புல இருக்கிறாங்க சி வி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் சி விஜயபாஸ்கரும். இப்படியே தவேகாவுக்கு ஆதரவளித்துக் கொண்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், நம்முடைய எம்எல்ஏ பதவியும் போயிடும். எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் கிட்ட கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில அவங்களுடைய எம்எல்ஏ பதவியை பறிக்க சொல்லிட்டாரு. அதனால பதவியை காப்பாற்றிக் கொள்ளணும், மீண்டும் அதிமுகக்குள்ள வரணும். ஏன்னா எஸ்பி வேலுமணியோ சி வி சண்முகமோ சி விஜயபாஸ்கரோ தனித்து கட்சி வச்சு நடத்த முடியாது. அதிமுகவை கைப்பற்றினா கூட அதிமுகவை வழிநடத்த முடியாது. அதனால மீண்டும் எடப்பாடி இடத்துல தான் சரணடையணும். அதற்காக தான் ஒரு தொழிலதிபர் மூலமாக நட்சத்திர ஓட்டல்ல 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. அந்த 2 கட்ட பேச்சுவார்த்தையில எடப்பாடி பழனிசாமி துரோகிகளுக்கு இடமில்லை, துரோகிகள் தங்களுடைய எம்எல்ஏ பதவியை இழக்கட்டும், அப்பதான் அவங்களுக்கு எல்லாம் பயம் இருக்கும், அதனால நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு 2 கட்ட பேச்சுவார்த்தையிலும் விடாப்பிடியாக இருக்கின்றார். ஆனால் எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கட்சி பலமாக இருக்கணும், நாங்க அவங்களுக்கு ஆதரவளித்ததெல்லாம் மறந்து போய்விட்டோம், இனி அதிமுக தான் இருப்போம். இப்போ நாங்க 25 பேரும் எம்எல்ஏ பதவி இழந்து விட்டோம் என்றால் இடைத்தேர்தலில் நம்ம போட்டிடுறோம். இடைத்தேர்தலில் போட்டியிட்டா 25 பேரும் அதிமுக எம்எல்ஏக்கள் தான், மீண்டும் அவங்க வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெறவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமையானது காலி ஆயிடும். எடப்பாடி பழனிசாமியால தான் இந்த 25 பேரும் வெற்றி பெற்றார்கள். அவருக்கே துரோகம் பண்ணிட்டு விஜய்க்கு ஆதரவளித்திருக்கின்றார்கள் என்றுதான் சமூக வலைதளத்தில் பரவுது, மக்கள் எல்லாம் பேசுறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய தயவுல வெற்றி பெற்ற 25 எம்எல்ஏக்கள் பதவி இழந்து விட்டார்கள் என்றால் மீண்டும் இடைத்தேர்தலில் அந்த 25 பேரை எடப்பாடியால் வெற்றி பெற வைக்க முடியுமா? அப்புறம் உண்மை நிலவரம் தெரிஞ்சு போடுவேன். அதனால இந்த 25 பேரும் தங்களுடைய சொந்த செல்வாக்கள் தான் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி டம்மி தான், அதனால அதிமுக வழிநடத்த தகுதியானவர் இல்லை அப்படின்னு திமுகவே எடப்பாடி தலைமையில இருந்த அதிமுக வலிமையா இருக்குன்னு சொல்லிவிட்டு புரளியை கிளப்பி விடுவாங்க. உடனடியாக அதிமுக மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்படும். அதனால இவங்க எம்எல்ஏ பதவியுடன் இருக்கிறது தான் சரியானதாக இருக்கும். ஆனா புதுசா அதிமுக நிர்வாகிகள் நியமிச்சிருக்காங்க. அந்த நிர்வாகி கீழே இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் கடந்த காலத்தில் இவங்க எல்லாம் மாவட்ட செயலர் இருந்தாங்க, மாவட்ட செயலர் பதவி இல்லாம வேலை செய்யட்டும். அதனால எம்எல்ஏ பதவியை காப்பாற்றிக்கிட்டு நீங்க எந்த பொறுப்புலையும் கட்சியில இல்லாம வேலை பாருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவங்கள மன்னிச்சு விடலாம் அப்படின்னு தொழிலதிபர் மூலமாக எஸ்பி வேலுமணி கிட்ட இருந்து தகவலை வாங்கி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று இளைஞரணி கூட்டத்தில் பேசுகின்ற போது தவேகா பற்றி ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அது என்னன்றதை கேட்டு வந்துருங்க. என்னைக்காவது எந்த நாளாவது விரைவில் அதை கவிழத்தான் போகுது, அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல. இந்த ஆட்சி எப்படியா இருந்தாலும் கவிழ்ந்து விடும், இது ரொம்ப நாள் நீடிக்காது. நம்ம தானப்பா கூட்டணி கட்சிகளே அனுப்பி வைத்திருக்கோம், அமைச்சரவை இடம் பெற்றிருக்கின்றார்கள், வாழ்த்துக்கள் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் எவ்வளவு நாளைக்கு விஜய்க்கும் சரி இப்போ கூட்டணி கட்சியிலிருந்து அமைச்சராயிருக்காங்கல்ல அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படாம இருக்கும். சொந்த கட்சிக்காரங்களா இருந்தா தாங்கிக்கிட்டு உள்ளவே இருப்பாங்க. ஆனால் கூட்டணி அமைச்சரவை என்ற போர்வில எல்லாரும் ஒன்றிணைந்திருக்கின்ற போது அவங்களுக்கு எல்லாம் வாரி கொடுக்குறாரு, எங்களுக்கு என்ன வாரி கொடுத்தாரு கேட்பாங்களா இல்லையா? அதனால எங்களுக்கு கொடுத்த துறையே எங்களுக்கு ஏற்படுவதில்லை.
துறையை கொடுத்துட்டு பணமும் ஒதுக்கல. ரெண்டாவது நாங்க கொடுக்கின்ற பரிந்துரையை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தல. அது மட்டும் இல்ல, விஜய் ஆட்சி கட்டல இருந்தா விமர்சிக்கவே கூடாதுன்னு சொல்றாரு. நாங்க கூட்டணி மந்திரி சபையில எங்க தன்மானத்தை விட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பதவி மோகெல்லாம் 6 மாதத்துல தீர்ந்து போயிடும். ஐயோ கூட்டணி ஆட்சியா, இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று பெருசா பேசணும். அத்தனை பேரும் கூட்டணி ஆட்சியில இருந்த பிறகுதான் தெரியும் சலிப்பு. தேவையில்லாத தலைவலிடா சாமி. நம்முடைய தவேகா மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்குது. அவங்களுடைய தவறுக்கு நாம ஏன் முட்டு கொடுக்கணும்? அதனால தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அமைச்சர் பதவியும் ராஜினாமா பண்ணிட்டு அவங்களுக்கு தருகின்ற ஆதரவையும் ராஜினாமா பண்ணிட்டு கண்டிப்பாக இந்த கூட்டணி கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு 6 மாதத்துல இருக்கிறது. ஏன்னா விஜய்க்கும் அனுபவம் இல்ல, இப்போ கூட்டணி கட்சிகள்ல போய் அமைச்சர் பதவி வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கும் அனுபவம் இல்ல. அதனால வேகமாக இரு தரப்பும் மோதிக்கும். அதனால இந்த ஆட்சியானது நிச்சயமா நீடிக்காது. அமைச்சர்னா பெருசா ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கின்னு ஆர்வத்துல போய் அமைச்சர் பதவி வாங்கியிருக்காங்க. ஆனா போக போக தெரியும் முள் கிரீடம் என்று சொல்லிட்டு கண்டிப்பா வெளியே வருவாங்க. அதனால நம்ம ஆட்சி மலர போகுது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றார். காங்கிரஸ் மட்டும்தான் ஒட்டிட்டு அங்கேயே இருக்கும். ஏன்னா அவங்க வார்த்தையை விட்டாங்க. உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் எங்களை பொறுத்த வரைக்கும் விஜயுடன் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. அதே மாதிரி திமுக நேற்று கண்டன தீர்மானத்தை ஏற்றி விட்டார்கள். நாங்க தாயா கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக காங்கிரஸ் முதுகுல சுமந்துக்கிட்டு கிடந்தோம். அவங்களுக்கு ஏரியா செல்வாக்கு நாங்க தாயா ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சோம். அவனுங்க எங்களோட இருந்து துண்ணு கொழுத்தவனுங்கய்யா கடைசியில எங்களுக்கு எதிராகவே கிளந்து எழுந்து விட்டார்கள். மொத்தத்துல பயணம் செய்கின்ற படகுலயே ஓட்ட போறவனுங்க இவனுங்க. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு துரோகம் பண்ணானுங்கல்ல, ஏன் தவையக்காக்கு துரோகம் பண்ணவே மாட்டானுங்களா? கண்டிப்பா துரோகம் பண்ணுவானுங்க. அதனால காங்கிரஸ் கட்சி அவங்களே கட்டிக்கிட்டு அழகட்டும். இனிமே காங்கிரஸ் கட்சியானது திமுக பக்கம் தலை வச்சே படுக்க கூடாது அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினும் பேசியிருக்கிறார். ஆனா மத்த கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக வெறுப்பேறி அங்கிருந்து வெளியேறிடுவாங்க. ஆட்சி கவிழும். அப்படி ஆட்சி கவிழ்கின்ற பொழுது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கி இந்த 47 எம்எல்ஏக்கள் அதிமுக இருக்காங்கல்ல, அந்த எம்எல்ஏக்கள் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா மீண்டும் எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு தேர்தலை இவ்வளவு குறுகிய காலத்துல சந்திப்பதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஏன் தெரியுமா? ஆட்சி கவிழ்ந்து போய்விட்டால் விஜயை பொறுத்த வரைக்கும் வெளியிடத்துல போய் என்ன பிரச்சாரம் பண்ணுவாரு? எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, ஆதரவு தருகின்றோம் என்று சொல்லிட்டு கவுத்து விட்டாங்க, நான் என்ன தப்பு பண்ண, ஏன் என் ஆட்சியை கழிச்சாங்க அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்துல போய் அழுதாருன்னா இப்ப வாங்கின இடங்களை விட அதிகமான இடம் வாங்கிடுவார். அதனால நிச்சயமாக 6 மாதத்துக்குள்ள இன்னொரு தேர்தலை சந்திக்கணும் என்ற எண்ணம் எந்த கட்சிக்கும் இருக்காது. அதனால எடப்பாடி பழனிசாமி மீண்டும் 6 மாதத்துல முதலமைச்சர் ஆவதற்கான பிரைட்டான வாய்ப்பு இருக்கு. இததான் நட்சத்திர ஹோட்டல்ல அமித்ஷா மூலமாக தொழிலதிபர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லி இருப்பதாக தெரிகிறது. முதல்ல தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே கூட்டணி கட்சிகள் அதிமுக திமுக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம். ஆனா விஜயுடன் பயணித்து விட்டு விஜயனுடைய அருமை பெருமை தெரிஞ்ச பிறகு அதிமுக திமுக கூட்டணியே மேலு, நாங்க உங்களுக்கே ஆதரவளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கை கோர்க்கின்ற போது விஜயுடன் கூட்டணிக்கு போறாங்க. அத்தனை பேரும் இவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கிறது அப்படின்னு அமித்ஷா கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கிறது. எஸ்பி வேலுமணி அவர்களை பொறுத்த வரைக்கும், ஐயா நான் உங்களை சந்திக்கணும், எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பிரச்சனை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவுக்கு போன் போட்டுக்கிறாரு. அமித்ஷா பாத்தீங்கன்னா போன் எடுக்கவே இல்லையா. அது மட்டும் இல்ல, தேர்தலில் தோல்வி அடைந்தாலும் பாஜக கூட்டணி விட்டு அதிமுக வெளியேறி விட்டது, பாமக வெளியேறி விட்டது என்ற தகவல் இன்னும் வெளியே வரல. அதனால என்டிஏ கூட்டணியில அப்படியே இந்த 2 கட்சிகள் இருப்பதனால அமித்ஷா மகிழ்ச்சியா இருக்கின்றாராம். இந்த கூட்டணியை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாராம். அதனால எஸ்பி வேலுமணி அவர்கள் போன் பண்ணாலும் போன் எடுக்கலையா. நான் உங்களை சந்திக்க போறேன் என்று மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அனுமதி கேட்டு கோரிக்கை வைத்த பிறகும் 2 மாசம் சும்மா இருங்க, எடப்பாடி பழனிசாமி சொல்றதை கேளுங்க, எடப்பாடி பழனிசாமி உங்க பதவியை பறிக்க மாட்டார், திமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஒற்றுமையா இருங்க, அதனால எம்எல்ஏ பதவியை காலி பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கின்றாராம். உடனடியாக நம்ம ஸ்டாலின் அவர்களும் இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்றத அவங்க இளைஞரணி கூட்டத்திலேயே சொல்லிட்டாரு. ஏன் சொன்னார்னு கேட்டீங்கன்னா, அமித்ஷா அளித்திருக்கின்ற உத்தரவாதம் தான் 6 மாதத்துல ஒரு புதிய ஆட்சியை நாம் அமைப்போம். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு 6 மாதத்தில் காத்திருக்கிறது முதலமைச்சர் பதவி. எஸ்பி வேலுமணியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி வரணும். ஏன்னா எஸ்பி வேலுமணி என்ன கோரிக்கை வைக்கிறான்னு கேட்டீங்கன்னா, பொதுக்குழுவை கூட்டணும் ஃபர்ஸ்ட், 2வது தோல்வி ஆராய்வதற்கு ஒரு குழு அமைக்கணும்,
மூன்றாவது, முடிவெடுப்பதற்கு ஒரு நிர்வாக குழுவை போடணும். அந்த நிர்வாக குழுவானது என்ன பரிந்துரைக்குதோ அந்த பரிந்துரையின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்க வேண்டும். இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாருன்னா நாங்க அதிமுக வரோம் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஆனால் ஸ்டாலினா இருந்தாலும் சரி, அமித்ஷா இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காதீங்க, கண்டிஷன் போட்டுக்காதீங்க. பழையபடி எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தொண்டர் ஆதரவு இருக்குது. தயவு செய்து விட்டு கொடுத்து வாங்க. இந்த 25 எம்எல்ஏக்களும் ஒரே ஒரு முடிவு, டபார் என் கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் முதலமைச்சரே ஆகலனாலும் பரவாயில்ல, ஆனாலும் இந்த துரோகியை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்க தவேகாவுல போய் பதவி ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏவை நின்னா கூட உங்களுக்கு மீண்டும் அங்க அமைச்சர் பதவி கிடைக்குமா என்றால் தெரியாது. ஏன்னா ஏற்கனவே இருக்கிறவங்கிறால அமைச்சர் எவனுடைய பதவியை பிடுங்கி நம்முடைய எஸ்பி வேலுமணிக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. அதனால நீங்க தவேகாவுல போய் பதவி ராஜினாமா பண்ணிட்டு சேர்ந்தாலும் உங்களுக்கான முக்கியத்துவம் கண்டிப்பா கிடைக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் இல்ல குறைந்தபட்சம் ஒரு 30 ஆண்டு காலம் அதிமுகவில் பயணித்துவங்க. பதவி என்ற உடனே 30 வருஷம் கட்சி நேசத்தை உடைச்சுக்கிட்டு விசுவாசத்தெல்லாம் தூக்கி எறிந்துட்டு துரோக வேலையில ஈடுபட்டிருக்கீங்க. இன்னைக்கு இருக்கின்ற தவேகா பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த கட்சி கிடையாது, நீங்க அதிமுக இருந்து வந்தவங்க. அதனால தவேகாவுக்கு மட்டும் எப்படி நீங்க விசுவாசமா இருப்பீங்க? அதனால தவேகாவில் போன உடனே உங்களை நம்பி பதவி கொடுத்துட மாட்டாங்க. உங்களை ஒரு மாவட்ட செயலாளர் கூட போறதுக்கு தயங்குவாங்க. அதனால அங்க போறத விட நீங்க அதிமுகவில் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க அமைச்சராகலாம். மாவட்ட செயலாளர் பதவி கேட்டு நச்சரிக்காதீங்க. பழைய மாவட்ட செயலாளர் இருந்தவங்க எல்லாம் உங்க பதவி பிடிக்கிட்டு இருப்பாங்க, புதுசாக மாவட்ட செயலாளர்கள் போட்டிருப்பாங்க. அவங்க பேச்சை கேட்டு கட்சி வளர்க்கறத பாருங்க. நிச்சயமாக 6 மாசத்துல மாற்று ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கின்றாரா. எங்களெல்லாம் சந்திக்க வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்கின்றாராம் ஆளை விட்டு. அதனால அதிமுக இணைப்பானது வேகமாக ஒருங்கிணைய போது ஒருங்கிணைந்து 47 எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்தில் ஒரு அணியாக இருப்பார்கள். ஒரு பக்கம் திமுக 59 எம்எல்ஏக்கள் கூட்டணியுடன் வந்து எதிர்கட்சி வரிசையில் ஒரு பக்கம் உட்காரும். விஜய் எந்த அளவுக்கு ஆதரவு பெற்றிருக்கின்றாரோ அந்த ஆதரவை தாண்டி எதிர்கட்சி வரிசையில அதிக எம்எல்ஏக்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ அவை அத்தனையும் ஆட்சி மாற்றத்துக்கான விதையா இருக்கும். அமைதியா இருங்க என்று சொல்லிட்டு எல்லா தரப்பும் எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அறிவுரை சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று இளைஞரணி கூட்டத்திற்கு பிறகு எடப்பாடிக்கு மெசேஜும் போயிருக்குது. இன்னும் 6 மாசம் அமைதியா இருங்க, மீண்டும் கூட்டணி அமைச்சரவையை வந்து நாம அமைப்போம். ஏன் கேட்டீங்கன்னா இனி சிறுபான்மையர் வாக்கெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க முடியாது. விஜய் இடத்துல போயாச்சு, தலித் வாக்குகளும் விஜய் இடத்துல போயாச்சு. ஆனா நாம தனித்தனியா இருந்தோம்னா கண்டிப்பா 2 கட்சியுமே அவுட் ஆயிடும், விஜய் மேல வந்துடும். அதனால நம்ம 2 பேரும் வளர வேண்டிய கட்டாயம் இருக்குது. எங்களுக்கு எதிராக தான் ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். அதனால நாங்க அதிமுகவுடன் இணைந்து முதலமைச்சர் ஆக முடியாது. அப்படி நாங்க எடப்பாடியுடன் வந்து சேர்ந்துக்கிட்டு முதலமைச்சர் ஆனோம்னா மக்கள் கோபப்படுவாங்க. திமுக வேண்டாம் என்பதற்காக தான் தவேகாவுக்கும் அதிமுக ஓட்டு போட்டிருக்காங்க. மீண்டும் குறுக்கு வழியில அதிமுக கிட்ட ஆதரவு வாங்கி திமுக ஆட்சிக்கு வந்தால் அது பெரிய எதிர்விளைவை தரும். அதனால அதிமுக இருக்கிறவங்களை நாங்க முதலமைச்சர் ஆகிறோம், கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலினும் உத்தரவாதம் அளித்திருப்பதாக இளைஞரணி ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகு தகவல் தெரிவிக்கிறாங்க. அதனால நமக்கு தெரிஞ்சு இன்னும் 6 மாதத்துல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவி தேடி வருகிறது. 6 மாசத்துல அடிக்க போகின்ற அதிர்ஷ்டத்துக்கு சில விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி விட்டுக் கொடுக்கணும். எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எம்எல்ஏ பதவி போச்சுன்னா மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கிற மாதிரி அத்தனை பேரை வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வைக்க முடியுமா? அதனால நிச்சயமாக முடியாது. கட்சியில வேண்டுமானால் 32 பேருக்கு மாற்றாக வேற ஒரு 32 பேரை நியமிச்சிடலாம். ஆனா சட்டமன்ற உறுப்பினர் என்ற போது போனா வராது. எல்லாரும் அறிவுரை சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நமக்கு இருக்கின்ற அரசியல் வாழ்வை எண்ணி இந்த துரோகிகள் அதிமுக உடைத்துக் கொண்டு சென்ற கிளர்ச்சி குழுவை அனுசரிச்சு போவாரா, அதிமுக இணைச்சுக் கொள்வாரான்னு தெரியல. இணைத்தார் என்றால் 6 மாதத்துல அதிர்ஷ்டம் அவருக்கு அடிக்கிறது. என்ன நடக்க போது பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றிங்க.